வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜி. நம்ம இன்னைக்கு பார்க்கிற பதிவு, முதுவலிக்கு உண்டான மிக சிறந்த ஒரு முத்ரான்னு சொல்லலாம். அதேபோல முதுகு பிடிப்புக்கும் மிக சிறந்தது. இது நம்ம உணவு உண்ட பிறகு செய்வதென்றால் 2 மணி நேரம் கழித்த பிறகு செய்யலாம். வெறும் வயித்துல தாராளமா செய்யலாம். இதுல பார்த்தீங்கன்னா, முத்ரா செய்யும் பொழுது 2 விரல்களையும், அதாவது 2 கைகளையும் எடுக்கும் பொழுது ஒரே முத்ரா தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும். ஆனா, ஒரு சில முத்ரால வந்து ஒரு கையில வந்து முத்ரா மாறக்கூடியதும், இன்னொரு கையில மாறக்கூடிய நிலையும் நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தாற் போல, இது வந்து நெருப்பு, இது காத்து, ஆகாயம், பூமி, நீர். இதான் பஞ்சபூதம் தத்துவம் என்பது. இது நம்ப கை விரல்ல அமைந்து இருக்கின்ற ஒரு தத்துவம். அப்போ இந்த ஒரு விரல் இந்த ஒரு விரலோட இணையும் பொழுது, அதுக்குண்டான தத்துவம் என்பது உடல்ல ஏற்படக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு நிலைன்னு சொல்லலாம். இப்போ இந்த முதுகு முத்ரா செய்யும் பொழுது, ரைட் ஹேண்ட்ல உங்களுடைய வலது கையில, இது நெருப்பு தத்துவம் பார்த்தோம். இது காத்து தத்துவம். இப்படி வரணும். இது வந்து பூமி தத்துவம். உங்களுடைய அந்த கட்டை விரல் ஸ்தானத்துல, நுனி ஸ்தானத்துல இந்த விரல் வரணும். இது பேர் வந்து ருத்ர முத்ரான்னு பேரு. அதே போல உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட்ல உங்களுடைய கட்டை விரல் ரேகஸ்தானத்துல இப்படி அமையணும். இது வந்து வாயு முத்ரா. லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து வாயு முத்ரா வர வேண்டும். ரைட் ஹேண்ட்ல வந்து ருத்ர முத்ரா வரணும். இது நம்ம அந்த இப்போ உதாரணத்துக்கு இப்படி வைத்து விடுகின்றோம். இதை நம்ம தொடை ஸ்தானத்துல வைத்து உங்களுக்கு சுகாசனத்திலேயோ இல்ல அர்த்த பத்மாசனத்திலேயோ இல்ல சேர்ல அமர்ந்து கொண்டு இந்த பயிற்சி என்பது மேற்கொள்ளலாம். உணவு உண்ட பிறகு செய்வதென்றால் 2 மணி நேரம் கழித்த பிறகு செய்யணும். இதுல ஒரு 3 நிமிடங்கள் செய்தால் போதும். இது முது பிடிப்புக்கும் ரொம்ப நல்லது. முதுவலிக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியா நம்ம பார்க்கலாம். இந்த முத்ரா செய்யும் பொழுது இந்த கையில ஒரு முத்ராவும், இந்த கையில ஒரு முத்ராவும் வேறுபாடுகள் வரும். இப்படிதான் செய்யணுமே தவிர, இதுதான் முதுகு முத்ரா. அதாவது இந்த 2 முத்ராக்களும் சேர்ந்துதான் முதுகு முத்ரா என்ற பெயர்